ChatGPT AI tool. ஹாய் guys, இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ChatGPT அப்படிங்கிற AI tool யூஸ் பண்ணி எப்படி இங்கிலீஷ் லாங்குவேஜ் கத்துக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். நம்ம நிறைய ஆன்லைன் கோர்சஸ் பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்காக நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருப்போம். இனிமேட்டு நீங்க அந்த மாதிரி ஆன்லைன் கோர்சஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணி நீங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணணும்ங்கற தேவை கிடையாது. AI டூலை பயன்படுத்தி எப்படி இங்கிலீஷ் லாங்குவேஜை ஈஸியா கத்துக்கிறது அப்படின்னா இந்த வீடியோல உங்களுக்கு தெளிவா சொல்ல போறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் Siragugal YouTube சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த AI டூல் கிட்ட ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கேட்க போறோம் அப்படின்னா how to learn English faster அப்படிங்கிற क्वेश्चन நம்ம கேட்போம். blah 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 blah. ஓகே, நிறைய ஆன்சர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ChatGPT கொடுத்திருக்கு. ஸோ இது நம்ம ஒவ்வொன்றா படிப்போம். நமக்கு எந்த மாதிரிலாம் ChatGPT டீச் பண்ணுது, எப்படி இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஃபாஸ்ட்டாக கற்றுக்கிறது அப்படிங்கிறத. ஸோ வாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம். பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 10 ஸ்டெப்ஸ் இது வரையிலும் கொடுத்துருக்கு, 11 ஸ்டெப்ஸ், 12 ஸ்டெப்ஸ். ஓகே, இந்த 12 ஸ்டெப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். எப்படி இங்கிலீஷ் ஃபாஸ்ட்டாக கற்றுக்கிறது, நமக்கு ChatGPT என்னென்ன விஷயத்தை சஜஸ்ட் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். டு லேர்ன் இங்கிலீஷ் ஃபாஸ்டர் யூ கேன் ஃபாலோ தீஸ் ஸ்டெப்ஸ். செட் கிளியர் கோல்ஸ். Determine why you want to learn English and set specific achievable goals. Having a clear purpose will keep you motivated and focused. ChatGPT என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கிளியரான விஷன் வேணும். எதுக்காக நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ் கற்றுக்கிறோம், நம்ம எந்த மாதிரி விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நமக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு காரணம் இருந்தால் தான் அந்த காரணம் நம்மளை மோட்டிவேட்டடாகவும் ரொம்ப ஃபோக்கஸ்டாக வச்சுக்கணும். ஸோ ChatGPT சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா செட் கிளியர் கோல்ஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் ஏன் இங்கிலீஷ் கற்றுக்கணும், என்ன காரணம் அப்படிங்கிறத தெளிவாக உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு எவ்ரி சிங்கிள் டே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா create a study plan. Develop a study schedule that fits your daily routine and dedicate regular time for practicing listening, speaking, reading, writing skill. Consistency is key. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா டெய்லியும் ஒரு 1 hour இல்லை ½ hour பார்த்திங்க அப்படின்னா நம்ம டைம் நமக்குன்னு ஸ்கெடியூல் பண்ணி நம்ம பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் நான் இந்த டைமில் லிசன் பண்ணுவேன், இந்த டைமில் நான் ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணுவேன், ரீடிங் ப்ராக்டிஸ் பண்ணுவேன், ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு நம்மளே டெடிகேட் பண்ணிக்கிட்டு நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஒவ்வொரு நாளும் நம்ம பேசணும். ஜஸ்ட் ஒரு நாளைக்கு நான் வீடியோ பார்க்குறேன், வாட்ஸ்அப்பில் வீடியோ பார்க்குறேன், யூடியூப்பில் வீடியோ பார்க்குறேன், அதனால் நான் மோட்டிவேட் ஆனேன் அப்படின்ட்டு ஒரு நாள் மட்டும் நம்ம பார்க்குறோம், அடுத்த நாள் பார்த்திங்கன்னா பார்க்குறது கிடையாது. ஸோ உங்களுக்கு தெரியும், இஃப் யூ டிசைட் எய்தர் யூ ஹாவ் டு பி ஆர் நாட், இட் ஆல் அபவுட் ஹவ் யூ திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். ஸோ உங்களுக்கு தெரியும் உங்கள் வாழ்க்கையில் இங்கிலீஷ் லாங்குவேஜ் எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. ஸோ அதனால் ChatGPT சொல்லக்கூடிய இந்த சஜஷன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம். கிரியேட் ஸ்டடி பிளான். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இமர்ஸ் யுவர் செல்ஃப் இன் த லாங்குவேஜ். சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் இங்கிலீஷ் as much as possible. Watch movies, TV shows and videos in English. Listen to English podcast, music and radio. Use English in your daily life such as reading English books or changing your device's language setting. பார்த்திங்க அப்படின்னா நம்மளை சுற்றி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா தமிழ் லாங்குவேஜ் பார்க்குறோம், எல்லோரும் நம்மளை சுற்றி தமிழ் தான் பேசுகிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம எங்கேயாவது கடைக்கு போகிறோம் அப்படின்னா தமிழில் தான் எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால நம்மளோட தமிழ் நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். பட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களும் இங்கிலீஷில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வேகமாக கற்றுக்கலாம். அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா ChatGPT என்ன சொல்லுது அப்படின்னா மூவிஸ் பார்க்குறது, டிவி ஷோஸ் பார்க்குறது, எந்த வீடியோ பார்த்தாலும் அது இங்கிலீஷில் பார்க்குறது, இங்கிலீஷ் பாட்காஸ்ட் கேட்குறது, மியூசிக்கு, ரேடியோ, இது எல்லாமே நம்ம பண்ணுறதுனால நம்மளுடைய லாங்குவேஜ் ஸ்கில் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லுது. இது பார்த்திங்க அப்படின்னா நேச்சுரல் வே லேர்னிங் ப்ராசஸ். இந்த நேச்சுரல் வே லேர்னிங் ப்ராசஸில் நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக கற்றுக்க முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் ஸ்பீக்கிங். Find opportunities to speak English with native speakers or language partners. Practice speaking loud. Even if you don't have someone to converse with, record yourself and listen to identify areas for improvement. Practice speaking. ஸோ பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் நம்ம ஏன் கற்றுக்குறோம் அப்படின்னா நம்ம பேசணும். ஸோ அதுக்கு நமக்கு ஒன்று நேட்டிவ் ஸ்பீக்கர் கூட பேசணும், அப்படின்னா பார்ட்னர்ஸ் கூட பேசணும். நம்மளால் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் கூட பேசுறதுங்கிறது ரொம்பவே இம்பாசிபிளான ஒரு விஷயம். கண்டிப்பாக நம்மளால் முடியும். பட் ஒரு ஒரு இனிஷியல் பர்சனாக நம்மளால் பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக வர முடியாத விஷயம். அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் ஃப்ரீ அப்ளிகேஷன் எப்படி ஸ்டேஜ் பீப்புள் கூடலாம் பேசி நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள்.
நிறையா மக்கள் கூட நீங்கள் ஈஸியாக பேசி உங்களால் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கற்றுக்க முடியும். ஒருவேளை நீங்கள் மற்றவங்க கூட பேசுறது ரொம்ப தயக்கப்படுறீங்க அப்படின்னா உங்களை நீங்களே ரெக்கார்ட் பண்ணி அதில் வந்து எங்கெங்கெல்லாம் நீங்கள் உங்களை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் ஸ்பீக்கிங் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இன் லேர்னிங் a லாங்குவேஜ். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோக்கஸ் ஆன் ப்ரொனன்சியேஷன். பே அட்டென்ஷன் டு இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் அண்ட் ப்ராக்டிஸ் ஸ்பீக்கிங் வித் கரெக்ட் இன்டோனேஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ். Listen to native speakers and imitate their pronunciation patterns. Online resources and pronunciation apps can also be helpful. இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கிலீஷ் பேசும்போது பார்த்திங்கன்னா நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் எப்படி பேசுகிறாங்களோ அதை நம்ம அப்படியே ரிப்பீட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து அவங்கள மாதிரியே பேசுறதுக்கு ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது, ப்ரொனன்சியேஷன் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் வந்து ப்ரொனன்சியேஷன் வந்து ஈஸியாக கற்றுக்க முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ChatGPTலேயே நீங்கள் எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணணும். இதில் கிடைக்கக்கூடிய எல்லா ஆன்சர்ஸையும் வந்து நீங்கள் ChatGPTயில் போட்டு எனக்கு இன்னும் ப்ராடாக கொடுங்க அப்படின்னா கொடுக்கும். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்ப்போம். இந்த வீடியோஸை கண்டிப்பாக பாருங்கள். 6. Expand your vocabulary. Learn new words and phrases every day. Use flashcards, vocabulary apps, or online resources. Contextualize new vocabulary by using them in sentences and trying to incorporate them into your conversation. பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பேண்ட் யுவர் vocabulary. நம்ம நியூ வேர்ட்ஸ் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா vocabulary ஆப்ஸ் இருக்குது, ஆன்லைன் ரிசோர்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன வார்த்தைகள் கற்றுக்கிறீங்களோ அதை வந்து உங்களுடைய சூழ்நிலையில் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அதை வந்து இன்கார்ப்ரேட் அப்படின்னா இணைத்துக்கொள்ளுதல். நம்மளோட டெய்லி கான்வர்சேஷனில் நம்ம வந்து அந்த சென்டென்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வே ஆஃப் ஸ்பீக்கிங் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். நான் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து புக்ஸ் படிப்பேன் என்னுடைய vocabulary ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா டெய்லி வந்து ஆடியோ புக்ஸ் வந்து 1 hour கேட்பேன். இந்த மாதிரி ப்ராக்டிஸ்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கிராமர் அண்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். Understand the basic grammar rules and sentence structures of English. Practice using them in writing and speaking. Online grammar exercise and textbooks can assist you in improving your grammar skill. கிராமர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம யூடியூப் சேனலில் கிராமர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிக்ஸாக நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணோம், பேசிக் ரூல்ஸ் இருந்தாவே போதும் நம்மளால் வந்து இங்கிலீஷ் ஈஸியாக பேச முடியும். அந்த பேசிக் ரூல்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் தெளிவாக கொடுத்துருக்கோம். உங்களுக்கு டைம் இருக்கும்போது பாருங்கள். ஏன்னா வந்து கிராமர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம எப்படி ஒரு சென்டென்ஸ் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுதான் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கிங்க்கும் ரைட்டிங்க்கு நமக்கு வந்து யூஸ் ஆகுது. ஸோ கிராமர் அண்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா 8 என்ன ChatGPT சொல்லுது அப்படின்னா இங்கிலீஷில் வேகமாக கற்றுக்கிறதுக்கு ரீட் எக்ஸ்டென்சிவ்லி. ரீட் இங்கிலீஷ் புக்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ், மேகசின்ஸ் அண்ட் ஆன்லைன் ஆர்டிகல்ஸ். ஸ்டார்ட் வித் மெட்டீரியல்ஸ் suitable for your level and gradually change yourself with more complex text. Look up unfamiliar words and phrases to expand your vocabulary. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரீட் எக்ஸ்டென்சிவ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு நம்ம லேர்னராக இருக்கும்போது விச் மீன்ஸ் பிகினராக இருக்கும்போது நம்ம வந்து ரொம்பவே சிம்பிளாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்டு டெக்ஸ்ட் புக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி நம்ம படிக்கணும். அந்த மாதிரி புத்தகங்கள்லாம் வாங்கி படிக்கும் போது எப்படிலாம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேசணும் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 6 years பேக் பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன ஸ்டோரி புக்ஸ்லாம் வாங்கி நான் படிக்க ஆரம்பித்தேன். பட் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய புத்தகங்கள்லாம் நான் வாங்கி படிச்சுட்ருக்கேன். இந்த மாதிரி படிக்கிறதுனால அன்ஃபெமிலியர் வேர்ட்ஸ்லாம் நம்ம கற்றுக்க முடியும். நிறைய விஷயங்கள் நமக்குள்ள மாற்றங்கள் வரும். நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுறதையும் தாண்டி புத்தகங்களில் என்ன விஷயங்கள் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் கற்றுக்க முடியும். அது நம்ம வாழ்க்கைக்கும் சரி எல்லாத்துக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இப்போ நான் படிச்சுட்டு இருக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 1 by 1 வந்து எவ்ரி சிங்கிள் டே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கற்றுக்க முடியும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரைட் ரெகுலர்லி. ப்ராக்டிஸ் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் பை கீப்பிங் எ ஜர்னல், ரைட்டிங் இமெயில்ஸ் ஆர் பார்ட்டிசிபேட்டிங் இன் ஆன்லைன் forums. Ask for feedback from native speakers or language teachers to improve your writing skills. பார்த்திங்க அப்படின்னா ரைட்டிங் ரெகுலர்லி நம்ம டெய்லியும் பார்த்திங்கன்னா ஜர்னல் பண்ணுறதுனால நம்மளுடைய ரைட்டிங் ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதே பற்றி பார்த்திங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுவோம், இமெயில் பண்ணுவோம். இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக ஒரு விஷயத்தை பண்ணுங்கள். இங்கிலீஷில் உங்களோட ஃபீலிங்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுங்க. அப்படி எழுதுறதுனால உங்களுடைய ரைட்டிங் ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ 10. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சீக் கைடன்ஸ் அண்ட் டேக் கோர்சஸ். கன்சிடர் enrolling in an English course or finding a tutor who can provide structured guidance. Online platforms, language schools and local universities often offer English language programs. பார்த்திங்க அப்படின்னா நிறைய கோச்சஸ் இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம என்ன தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் நிறைய விஷயங்களை நம்ம யூஸ் பண்ணி இங்கிலீஷ் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டாலுமே கூட நமக்குன்னு ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர்
அப்படின்னா டியூட்டர் இருந்தாங்க அப்படின்னா நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து நமக்கு தெளிவாக சொல்லிக் கொடுப்பாங்க. நம்ம வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக கற்றுக்க முடியும். பட் நம்ம வந்து ரொம்பவே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, இல்லை புவர் ஃபேமிலியில் இருக்கிறதுனால நம்மளால் வந்து அந்தளவுக்கு காசு கட்டி படிக்க முடியுமா அப்படிங்கிறது தெரில. பட் எனிவே நம்ம வந்து ஃப்யூச்சரில் கற்றுக்கிட்டு இந்த மாதிரி கோர்சஸ்லாம் வாங்கி பார்த்திங்கன்னா ஃப்ரீ கோர்சஸே நிறையா இருக்குது. ஃப்ரீ ஆன்லைன் கோர்சஸ் வந்து நிறையா இருக்குது. ஃப்ரீ ப்ரோக்ராம் இருக்குது. அந்த ப்ரோக்ராமில் நம்ம ஜாயின் பண்ணி இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஈஸியாக கற்றுக்கலாம். ChatGPT நமக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா, சீக் கைடன்ஸ் அண்ட் டேக் கோர்சஸ். ஸோ இது மூலிமா நம்மளால் வந்து ஈஸியாக வந்து இங்கிலீஷ் கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லுது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, யூஸ் லாங்குவேஜ் லேர்னிங் ரிசோர்ஸஸ். Utilize language learning apps, website, and online platforms specifically designed to teach English. Some popular resources include Duolingo, Memories, Babbel, and Fluent U. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணி இங்கிலீஷ் லாங்குவேஜ் கற்றுக்கலாம். பட் இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் விட்டுருங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் மேட் பண்ண சில அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்த்து எப்படி வந்து ஆன்லைன் வெப்சைட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணி இங்கிலீஷ் லாங்குவேஜ் கற்றுக்கிறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த வீடியோஸில் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த வீடியோஸ் பாருங்கள். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நம்ம நிறைய பேர்த்துட்டு பேசலாம், நிறைய கிராமர் கற்றுக்கலாம். எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரீ ரிசோர்ஸஸ் இருக்குது. பட் நம்ம எந்தளவுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, ஸ்டே மோட்டிவேட்டட் அண்ட் பெர்சிஸ்டன்ட். ஸ்டே மோட்டிவேட்டட் அப்படின்னா மோட்டிவேட்டடாக இருக்கணும். தொடர்ந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டே இருக்கணும். லேர்னிங் எ லாங்குவேஜ் டேக்ஸ் டைம் அண்ட் எஃபர்ட். ஸ்டே மோட்டிவேட்டட் பை celebrating small achievements, tracking your progress, and reminding yourself of benefits of becoming a proficiency in English. பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் கன்சிஸ்டன்சியாக இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும். இந்த லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தில் சொல்கிறது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கற்றுக்கும் போது யோசிங்க, இந்த லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மாற்றம் வரும் அப்படிங்கிறது. ஸோ ஓகே கைஸ், எனிவே ஹவ் டு லேர்ன் இங்கிலீஷ் ஃபாஸ்டர் அப்படிங்கிற இந்த செக்மெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ChatGPT நமக்கு இதெல்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணுது. இந்த விஷயங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கற்றுக்க முடியும். ஸோ ChatGPT யூஸ் பண்ணி எப்படி வந்து இங்கிலீஷ் இன்னும் ஃபாஸ்ட்டாக கற்றுக்கலாம். நம்ம வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா ChatGPT இங்கிலீஷ் எப்படி லேர்ன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கோம். இப்போ ChatGPT நமக்கு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் சொல்லிக் கொடுக்கும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா டீச் மீ how to learn English faster அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா ChatGPT வந்து நமக்கு நிறையா விஷயங்களை நமக்கு கொடுக்கும். கண்டிப்பாக ஸ்டார்ட் வித் பேசிக்ஸ், பிகின் பை லேர்னிங். ஓகே கைஸ், நீங்கள் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாலும் பார்த்திங்க அப்படின்னா ChatGPT நமக்கு வந்து சொல்லும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணி இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஈஸியாக கற்றுக்க முடியும். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வந்து சென்டென்ஸ் வந்து நீங்கள் தப்பாக எழுதுறீங்க அப்படின்னா அதையுமே பார்த்திங்க அப்படின்னா ChatGPT நமக்கு வந்து கரெக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ லைக்ஸ் மூவி. ஓகே, கரெக்ட் மை சென்டென்ஸ். ஃபஸ்ட்டு ChatGPT சொல்லுவோம், கரெக்ட் மை sentences. ஓகே, நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா கரெக்ட் மை சென்டென்சஸ். அஃப்கோர்ஸ் ப்ளீஸ் ப்ரொவைட் த சென்டென்சஸ் யூ would like me to correct. I will happy to help you. I likes movie அப்படின்னு நம்ம டைப் பண்ணுறோன்னு வச்சுங்களேன். ஐ லைக்ஸ் மூவி அப்படிங்கிறது தப்பு. ஐ லைக் மூவிஸ். ஐ லைக்ஸ் மூவி அப்படிங்கிறது தப்பான சென்டென்ஸ். ஐ லைக் மூவிஸ் அப்படிங்கிறது கரெக்டான சென்டென்ஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டென்ஸ் தான், ஐ வில் பி ஒர்க்ட் இன் சென்னை. I will be working in Chennai. To express future continuous tense, use will be followed by the base form of the verb which in this case is working. பார்த்திங்க அப்படின்னா will be யூஸ் பண்ணுறது ரைட்டு. அது வந்து ஒர்க்டு யூஸ் பண்ணக்கூடாது, ஒர்க்கிங் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ChatGPT நீங்கள் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ChatGPT வந்து சொல்லும். ஓகே, ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு நம்ம கொஸ்டின்ஸ் கேட்போம். Consider yourself as a English tutor and provide me 30-day English
learning process. ஓகே blah 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 blah. ஓகே பார்த்திங்க அப்படின்னா இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜ் இந்த ChatGPT நம்ம என்ன கேட்டுக்கிறோம் அப்படின்னா அதாவது ChatGPT வந்து நமக்கு ஒரு டீச்சர் மாதிரி நெக்ஸ்ட் 30 டேஸ்க்கு என்னென்ன நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக நம்ம கொடுத்தது. இந்த ப்ராசஸை வந்து நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணவே போதும், நம்மளால் வந்து ஈஸியாக கற்றுக்க முடியும். ஓகேங்களா? ஓகேங்க, ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். ஓகே, certainly here is a suggested 30-day English learning process. Day 1, foundation and basics. Day 1 என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா learn the English alphabet and pronunciation. Day 2, 3 வந்து பார்த்தீங்கன்னா familiarize yourself in the basic greetings and introductions. And day 4, 5 practice basic vocabularies related to numbers, colors, family and common objects. Day 6, 10 grammar and sentence structure. And day 6, 7 study the basic sentences structure and verb tenses, present, past, future. Day 8, 9 learn about articles a and the, how to use them correctly. Day 10 review and reinforce grammar concepts with exercises and quizzes. Day 11, 15 listening and speaking skills. Day 11, 13 focus on improving listening skills by watching short videos, movies or TV shows in English with subtitles. Day 14, 15 practice English skills while engaging in conversation with the language partners or using language exchange platforms. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு வந்து ChatGPT என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா நம்ம வந்து இங்கிலீஷ் வந்து எப்படி கற்றுக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்கு. இந்த ஒவ்வொரு நாளும் ChatGPT நம்ம ChatGPT நீங்கள் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களுக்கு ஆன்சர்ஸ் பண்ணும். உங்களுக்கு பாஸ்ட் டென்ஸ் தெரியலையா, ப்ரெசென்ட் டென்ஸ் தெரியலையா, உங்களுக்கு நீங்கள் வந்து கிராமர்ஸ் வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்களா, நீங்கள் எதை கேட்டாலும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ChatGPT வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். Day 16 and 18 read short articles, blogs or news stories in English and work on understanding the main ideas and details. Day 19, 20 expand your vocabulary by learning new words and phrases in context. Use flashcards or vocabulary apps to reinforce your learning. Day 21, 25 writing skills and grammar practice. Day 21, 23 practice writing short paragraphs or journal entries on various topics. Seek feedback from native speakers or language teachers. Day 24, 25 focus on specific grammar topics such as preposition, forms or sentence structure and a complete grammar exercise and quizzes. Day 26, 30 cultural and contextual learning. Day 23, 28 explore English speaking cultures, customs and traditions. Read about famous English speaking countries and their traditions. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா Day 29 and 30 ஸோ consolidate your learning by reviewing all the skills covered during the previous days and practice with the comprehension exercise and mock conversations. ஓகே கைஸ், இப்போ பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராக்டிஸும் நம்ம ChatGPTல நம்ம என்ன கொஸ்டின்ஸ் கேட்குறோமோ அதை பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து புரிகிற மாதிரி நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம். ChatGPT யூஸ் பண்ணி இங்கிலீஷ் லாங்குவேஜ் கற்றுக்கோங்க. எனிவே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மூலிமா உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் வந்து மாறும். எனிவே கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் கற்றுக்க முடியும். Anyway guys, thank you so much for watching this video till now. I will see you in the next video. Till that, this is Settu. Bye bye.